வணக்கம். அருள்மிகு ஆரணி படைவீடு கிராமத்தில் அருள்மிகு முனீஸ்வரர் திருக்கோவில் பால் முனீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தன்று சில பிரச்சனையால் நம்ம கோயிலுக்கு வர முடியல. இப்போ சுவாமிக்கு இன்று 48 நாள் ஒரு நாள் நம்ம பூஜை பண்ணுறனால இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ சுவாமிக்கு எல்லாம் அபிஷேகம்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அதை பார்த்து மகிழலாம். முனீஸ்வரர் என்பவர் நம்மளுக்கு காவல் தெய்வமாகவும், சில பேருக்கு குலதெய்வமாகவும், சில பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் வழங்குகின்றார்கள். முனீஸ்வரை நம்ம வணங்கும்போது செய்வினை கோளாறுகள், மாய மந்திரம், கண்டிஷ்டி போன்றவற்றிலெல்லாம் விலக செய்வார்கள். முனீஸ்வரர் பல பேருக்கு குலதெய்வமாக கொண்டிருக்கலாம். நம்ம சென்னை பகுதியில் பாடிக்காடு முனீஸ்வரர் காட்டு பக்கத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மின்ட்டு சைடில் இருக்கார் முனீஸ்வரர். அது பேர் நிறைய இடத்துல ஃபேமஸாக முனீஸ்வரர் கோயில். திருமுல்லைவாயில் பச்சையம்மன் கோவிலையும் முனீஸ்வரர் இருக்காங்க. இந்தமாரி பல இடத்துலையும் முனீஸ்வரர் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கும் முனீஸ்வரர் இது 60 குடும்பத்தினர்கள் மட்டும் சேர்ந்து கட்டப்பட்ட திருக்கோவில். இது பங்காளிகள் மட்டும் சேர்ந்து கட்டப்பட்ட திருக்கோவில். சுவாமிக்கு மே 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆச்சு. நம்மளால் வர முடியல, அதனால் இப்போ வந்திருக்கோம். இப்போ அபிஷேகத்தை தீபாராதனை பார்க்கலாம். தங்கள் கூறிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாம் வல்ல முனீஸ்வர பெருமான் இந்த வளத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளடிக்குது. நன்றி. அடுத்து அபிஷேகம் காணொளி பார்ப்போம்.